மாற்று பொறிமுறையை வலிச்சிருக்கும் EPTPயின் செயலாளர் நாயகம் டக்ளஸ். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கள்மடம் சந்தேகத்திற்கமான மனித புதைகுழி பிரதேசத்தை ஆராயும் முகமாக களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் களவிஜயம். சற்று முன்னர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறிய கோட்டாபய ராஜபக்ச. அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் விடுமுறை. இலங்கை கடற்பரப்பில் நடந்த தாக்குதல் கொடிய பதிலடியை சந்திக்க நேரிடும் ஈரான் எச்சரிக்கை. இலங்கையில் மின்வெட்டு தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரவுக்கும் மனோகணேசன் எம்பிக்கும் இடையில் விசேட தொலைபேசி உரையாடல். ராணுவத்தினர் வசமிருந்த வட்டக்கச்சி விவசாய பயிற்சி நிலையத்திற்குரிய காணி விடுவிப்பு. மாற்றுக் கொள்கையும் மாற்று வேலை திட்டமும் எமது பொறிமுறையாகும். அதுவே இன்று நிஜமாகியும் இருக்கின்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் இவ்வாறு கூறியவர் மேலும் கூறுகையில், அன்று நாம் மாற்றுக் கொள்கையுடன் மக்களின் அபிலாஷைகளுக்காக திட்டங்களை முன்னெடுத்த போது இதர தமிழ் தரப்பினர் ஏளனமாக பார்த்தனர். தமிழ் அரசியல் தலைமைகள் தம்மை பாதுகாக்கவும் இருப்பை தக்க வைக்கவும் தவறானதும் சாதகமற்றதுமான வழிமுறைக்கு சாமரம் வீசியதன் விளைவுகளை மக்களை அனுபவிக்க நேர்ந்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் குணாம்சமான மாற்றம் தென்னிலங்கையில் ஏற்பட்ட போதும் அன்றிருந்த தமிழர் தரப்பில் அது ஏற்படாதிருந்ததன் விளைவாக கிடைக்கவிருந்த தீர்வுகளும் கை நழுவி சென்றுவிட்டன. மக்களது உணர்வுபூர்வமான தேவைகளை உணர்ந்து அதை நிறைவேற்ற சாதகமான வழிமுறைகளை முன்னகர்த்துவது அவசியம். இதை நாம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். இதே நேரம் தென்னிலங்கை கட்சிகளின் நேரடி பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் செல்வோர் அக்கட்சிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கேற்ற வகையில் தான் செயற்பட முடியும். அவர்கள் தன்னிச்சையாக செயற்பட முடியாது. ஆனால் EPTP அவ்வாறானது ஒன்றல்ல. இதுவே எமக்கான தனித்துவம். எமது இந்த தனித்துவம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற நிலைப்பாட்டில் இருந்தே நாம் முன்னெடுத்து வருகின்றோம். இதுவே சாத்தியமானதாகும் என்று தெரிவித்த செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, இன்றைய காலத்தில் அதுவே சாத்தியமாக்க அதை மக்களிடம் கொண்டு செல்வது அவசியம் என்றும் தெரிவித்தார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கள்மடம் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி பிரதேசத்தை ஆராயும் முகமாக களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் களவிஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற குறித்த மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு விசாரணையின் பின்னர் குறித்த பிரதேசத்தினை காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக குழுவினர் விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்ட போது அப்பிரதேசம் குற்ற பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு பட்டிகள் இடப்பட்டிருந்த நிலையில் அந்த பாதுகாப்பு பட்டிகள் அகற்றப்பட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டமையால் குறித்த பிரதேசத்தினை நீதவான் பரிசீலனை செய்வது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்திற்கு அமைய இன்றைய குறித்த விஜயம் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தலைமையிலான குழுவினர் இன்றைய விஜயத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது குறித்த வழக்கின் சட்டத்தரணி முபாரக் முஹாசன் மற்றும் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் 30ஆம் தேதி குறித்த அகழ்வு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான கட்டளைகளை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இது தொடர்பில் குறித்த சட்டத்தரணி முபாரக் முஹாசன் தெரிவிக்கையில், குருக்கள்மடம் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி வழக்கானது கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்திலேயே மேலதிக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தினால் ஆக்கப்பட்ட கட்டளைகளுக்கு அமைவாக எதிர்வரும் மார்ச் மாதம் 30ஆம் தேதி குறித்த பிரதேசத்தை அகழ்வதென மன்றினால் கட்டளையாக்கப்பட்டது. அதன் நிமித்தம் கடந்த தினத்திலேயே நீதிமன்றில் பிரசனமாகியிருந்த காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் மற்றும் சட்டத்திறனிகள் பாதிக்கப்பட்டோர் குறித்த மனித புதைகுழி அமைந்துள்ளதாக நம்பப்படுகின்ற பிரதேசத்திற்கு களவிஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். ஏலவே கௌரவம் அன்றினால் அப்பிரதேசம் ஒரு குற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு போலீசாரினால் பாதுகாப்பு பட்டிகள் இடப்பட்டிருந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் உள்ளிட்டோர் மேற்கொண்ட அந்த களவிஜயத்தின் போது அந்த பாதுகாப்பு பட்டிகள் அகற்றப்பட்டு பௌதிக ரீதியான மாற்றங்கள் இடம்பெற்றிருப்பது தொடர்பிலும் அவதானிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் நகர்த்தல் பிரேரணை மூலம் குறித்த விடயத்தை மன்றுக்கு தெரியப்படுத்தியதை தொடர்ந்து இன்றைய தினம் கௌரவ மன்றினால் குறித்த பிரதேசத்திற்கு நேரடி விஜயம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையிலேயே போலீசாரினால் இடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பட்டிகள் அகற்றப்பட்டிருந்ததோடு அங்கிருந்த மரம் ஒன்றும் அகற்றப்பட்டிருந்தது. ஆனால் அவை சந்தேகத்திடமான புதைகுழி அமையப்பட்டதான அந்த இடத்திலேயே எவ்வித மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்று கௌரவ மன்று திருப்தி அடைந்துள்ளது. அந்த வகையில் 30ஆம் தேதி குறித்த அகழ்வு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான கட்டளைகளை மன்று ஆக்கியிருக்கின்றது என்று தெரிவித்தார். குருக்கள்மடம் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி வழக்கானது கடந்த 9ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு கௌரவ களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலையிலே மேலதிக விசாரணைகளுக்காக எடுக்கப்பட்டிருந்தது. அப்போது நீதிமன்றத்தினால் ஆக்கப்பட்ட கட்டளைக்கு அமைவாக எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி குறித்த பிரதேசத்தை அகழ்வது என கௌரவ மன்றினால் கட்டளையாக்கப்பட்டிருந்தது. அதன் நிமித்தம் கடந்த தினத்திலே கௌரவ மன்றிலே பிரசனமாகியிருந்த
காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் மற்றும் சட்டத்தரணிகள் குறித்த சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி அமைந்துள்ளதாக நம்பப்படுகின்ற பிரதேசத்துக்கு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த கள விஜயத்தின் போது குறித்த பிரதேசத்திலே ஏலவே கௌரவ மன்றினால் ஆக்கப்பட்ட கட்டளைக்கு அமைவாக குறித்த பிரதேசமானது ஒரு குற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு சோகோவினால் அந்த இடம் வந்து பிளாஸ்டிக் பட்டிகள் இடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் ஏனைய சட்டத்தரணிகள் குறித்த பிரதேசத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது அந்த குறித்த இடத்திலே பௌதீக ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிந்ததோடு அந்த பிளாஸ்டிக் பட்டிகளும் சோகோவினால் குற்றப்பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த பிளாஸ்டிக் பட்டிகளும் அகற்றப்பட்டிருந்த நிலையிலே குறித்த விடயத்தினை நாங்கள் ஒரு நகர்த்தல் பிரேரணையின் வாயிலாக கௌரவ மன்றினுடைய அவதானத்தை கொண்டு வந்தோம். அதன் அடிப்படையிலே கௌரவ மன்றானது இன்று குறித்த குற்றப்பிரதேசத்துக்கு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு குறித்த பிரதேசத்தினை கள ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அந்த அடிப்படையிலே சோகோவினால் குற்றப்பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அவர்களால் இடப்பட்டிருந்த அந்த பிளாஸ்டிக் பட்டிகள் அகற்றப்பட்டிருந்தன. அதே போன்று அவற்றிருந்த மரம் ஒன்றும் அகற்றப்பட்டிருந்தது. ஆனால் அது சந்தேகத்துக்கிடமான அந்த மனித புதைகுழி அமையப்பட்டுள்ளதாக அந்த இடத்திலே எவ்வித மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை என்று கௌரவ மன்றம் திருப்தி அடைந்திருக்கின்றது. அந்த வகையிலே குறித்த இந்த அகழ்வு நடவடிக்கைகளை எதிர்வருகின்ற 30ஆம் தேதி நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான சோதனை கட்டளைகளை மன்று ஆக்கியிருக்கின்றது. இந்த வழக்கானது மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் 30ஆம் தேதி சந்தேகத்துக்கிடமான புதைகுழியை அகழ்வதற்கான நடவடிக்கைகளுக்காக அழைக்கப்பட இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது நடந்த வீட்டுத் தொகுதி முறைகேடு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை ஒன்றிற்காக வாக்குமூலம் அளிக்க அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்காவின் தாக்குதலால் உயிரிழந்த ஐரிஸ் டீனா கப்பலில் இருந்த ஈரானிய மாலுமிகளின் மரணத்திற்கு பழிவாங்கும் என ஈரான் கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் ஜக்ராம் ஈரானி எச்சரித்துள்ளார். கடந்த மார்ச் 4ஆம் தேதியன்று இந்திய கடற்படையின் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுவிட்டு ஈரான் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த ஐரிஸ் டீனா என்ற ஈரானிய கடற்படை கப்பல் இலங்கை காலி கண்மையில் உள்ள சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டொர்பிடோ தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் குறைந்தது 87 ஈரானிய மாலுமிகள் உயிரிழந்துள்ள நிலையில் 32 பேர் மீட்கப்பட்டதுடன் மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். இது தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில், இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்காவின் டொர்பிடோ தாக்குதலில் உயிரிழந்த ஈரானிய மாலுமிகளின் மரணத்திற்கு பழிவாங்கப்படும். இந்திய பெருங்கடலில் இலங்கை கடற்பரப்பை அண்மித்த பகுதியில் கொல்லப்பட்ட ஈரானிய மாலுமிகளின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் எதிரிகள் கொடிய பதிலடி தாக்குதல்களை சந்திக்க நேரிடும். நாங்கள் எமது தியாகிகளின் ரத்தத்திற்கு பழிவாங்கும் எதிரி சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து மரண அடி கொடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை முன்னிட்டு இதுவரை மின்வெட்டுக்கான வாய்ப்புகள் இல்லை. எதிர்காலத்தில் மின்வெட்டு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலத்தில் மின்சாரத்தை துண்டிக்கும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியிலும் இதுவரையில் மின்வெட்டு எதுவும் அமல்படுத்தப்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நிலையில் கட்டளை 27/2 எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். தற்போது 1 மணி நேரம் கூட மின்வெட்டு செய்யாமல் நாம் நிலைமையை நிர்வகித்து வருகின்றோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய ஒரு காலம் வரவும் வாய்ப்புள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் எம்பிக்கும் இடையில் நேற்று விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி தனது அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என மனோகணேசன் பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன்வைத்திருந்த நிலையில் நேற்று இந்த உரையாடல் நிகழ்ந்துள்ளமை அரசியல் வட்டாரங்களில் கவனிப்பை பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுர தற்போது எனது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என்று மனோகணேசன் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று ஜனாதிபதி தரப்பிலிருந்து இந்த தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அவசர பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாட வேண்டியதன் அவசியத்தை மனோகணேசன் வலியுறுத்தினார். அவரது கோரிக்கை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழுவை அடுத்த வாரம் நேரில் சந்தித்து உரையாட அழைப்பு விடுத்துள்ளார். மலையக தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் தற்போதைய வாழ்வாதார மற்றும் அரசியல் சார் பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய திணைக்களத்தின் மாவட்ட பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான காணி ராணுவத்தினர் வசமிருந்து விடுவிக்கப்பட்டு மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான 7 ஏக்கர் காணியை இதன்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசு திணைக்களங்களின் காணிகள் விடுவிக்கப்படும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் விவசாய பயிற்சி நிலையத்திற்குரிய காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய மாவட்டத்திலே இராணுவத்தினருடைய பாவனையில் இருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகள் மற்றும் அரசு திணைக்களங்களுடைய காணிகளை அவர்களிடமே மீள கையளிக்கும் நடவடிக்கையின் கீழ் தொடர்ச்சியாக கடந்த வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி வட்டக்கட்சியில் அமைந்திருக்கின்ற விவசாய பயிற்சி கல்லூரியினுடைய 7 ஏக்கர் அளவிலான காணியானது மாவட்ட விவசாய திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களிலே இந்த பயிற்சி நிலையத்தினூடாக விரிவான பயிற்சிகளையும் மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான செயற்பாடுகளையும் முன்னெடுத்துக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் இலங்கை தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேரை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீடு மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களிடம் வாக்குமூலம் சேகரிப்பதற்காக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் பல்கலைக்கழக பதிவாளர் எழுத்து மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்றப்பட்டிருந்த இலங்கை தேசிய கொடியை மாணவர்கள் சிலர் கீழே இறக்கியதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இச்சம்பவம் நடந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் காணொலி காட்சிகள் சகிதம் பல்கலைக்கழகத்திற்கு அண்மையில் சென்ற போலீஸ் அதிகாரிகள் குறித்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை வாக்குமூலம் சேகரிக்க போலீஸ் நிலையத்திற்கு அளித்துள்ளமையால் மாணவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் மாணவர்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.